எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அது அது வந்து எவ்வளோ ஒரு வலி நிறைந்தது. இந்த அணிந்துரையில் இதில் இந்த நூலுக்கான அணிந்துரையை வந்து திரு ஆதவன் தீக்ஷணி எழுதியிருக்கிறார். அந்த அந்த முன்னுரையை படித்து கொண்டே வரும்போது கடைசி வரி எனக்கு கண்ணீர் வந்தது. இந்த முன்னுரையை நான் எழுதி முடிக்க ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் இதை எழுதி கொண்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மூலையில், சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் மக்களுக்காக குடிமனை பட்டா வாங்க செல்வா வந்து அலைந்து கொண்டிருப்பார். ஸோ அதுதான் இந்த புக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நான் சில சமயம் யோசிச்சிருக்கேன், இவ்வளவு போராட்டங்கள் இதை பற்றியே எழுதிக்கிட்டே இருக்காரு, இதை பற்றியே பண்ணிகிட்டு இருக்காரு, ஏன் இப்படி, இதனால் என்ன நடந்துவிடும், இதை பற்றி கொஞ்சமும் வந்து பிரஜை இல்லாத, அதை நான் தான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படணுமா? அப்போ அதிகம் கஷ்டப்படாத வர்க்கத்தினரும் சமூகத்தினரும் தான் இதை பற்றி பேசணும், படிக்கவாவது செய்வோம், பேசவாவது செய்வோமே. ஆனால் வந்து படிக்க என்ன தோணுதுன்னா, லைக் வறுமை அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அது ரொம்ப ஒரு ரொமான்டிசைஸ் செய்யப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், சினிமா ஹீரோலேருந்து அரசியல்வாதியிலேருந்து பள்ளிக்கூடம், வறுமையை ஒழிக்க வேண்டும் அப்படிம்பாங்க. ஆனால் வறுமை ஒழியுமா? ஒழிஞ்சிடுச்சா? ஒழியாது.